பண்றது தான் பார்க்க போறோம். இப்போ ஸ்கூல் படிச்சாலும் சரி, காலேஜ் படிச்சாலும் சரி, இல்ல நீங்க ஜாபுக்கே போனாலும் பான் கார்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்டா மாறிடுச்சு. அவ்வளோ ஏன் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா கூட பான் கார்டு இல்லைன்னா இப்ப நீங்க அக்கவுண்டே ஓபன் பண்ண முடியாது. ஏன் பான் கார்டு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான டாக்குமெண்டா இருக்குன்னா, பான் கார்டு வச்சுதான் ஒரு மனுஷன் எவ்வளவு இன்கம் ஜெனரேட் பண்றாங்கறதே நம்ம கண்டுபிடிக்க முடியும். கவர்மெண்ட் பான் கார்டு மூலமா தான் பிளாக் மணியை கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணிக்குது. அது மட்டும் இல்லாம இதே பான் கார்டு வச்சுதான் தனி மனுஷனோட இன்கம் தெரிஞ்சுக்கிட்டு இன்கம்க்கு ஏத்த மாதிரி டாக்ஸையும் கலெக்ட் பண்றாங்க. அதனாலதான் இந்த பான் கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாக்குமெண்டா இருக்கு. இவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி அப்ளை பண்றதுன்னு இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்றேன். பான் கார்டு அப்ளை பண்ணணும்னா உங்ககிட்ட கண்டிப்பா ஆதார் கார்டு இருக்கணும். அதை வச்சுதான் நீங்க பான் கார்டு அப்ளை பண்ண முடியும். பான் கார்டு எப்படி அப்ளை பண்றாங்கறத நான் ஃபுல்லா சொல்றேன். நீங்க பான் கார்டு அப்ளை பண்றதுக்கு நான் கீழே கொடுத்திருக்க இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்கன்னா மை ப்ரொஃபைல்னு சொல்லி ஒன்னு இருக்கும். அதுக்கு கீழே சர்வீசஸ்னு ஒன்று இருக்கும். அது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நான் ஷோ மோர்னு இருக்கும். ஷோ மோர் கொடுத்துட்டு அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் இ பேன் சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இ பேன்ங்கிற நெக்ஸ்ட் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். அந்த பேஜ்ல இனிமேல் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி டீடைல்ஸ் அந்த பேஜ்ல இருக்கும். இந்த இ பேன்ங்கிறது கம்ப்ளீட்லி பேப்பர்லெஸ் தான். அது மட்டும் இல்லாம இந்த இ பேனை நீங்க வெறும் 10 நிமிஷத்திலே வாங்கிக்கலாம். நீங்க இ பேன் வாங்கணும்னா உங்க மொபைல் நம்பரை ஆதார் கார்டுல நீங்க லிங்க் பண்ணிருக்கணும். அப்பதான் நீங்க வாங்க முடியும். நீங்க அப்படியே அந்த பேஜுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா கெட் நியூ இ பேன் சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதுல உங்களோட ஆதார் நம்பர் கேட்பாங்க. அதை நீங்க என்டர் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. நீங்க கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு உங்களுக்கு ஓகேனா செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. நீங்க கண்டினியூ கொடுத்த உடனே உங்க ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிருக்க உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணிடுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. நீங்க கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள போகும். அந்த நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா ப்ரீ ஃபில்டாவே உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அது எப்படி ப்ரீ ஃபில்டா இருக்குன்னா உங்க ஆதார் கார்டு டீடைல்ஸ் எல்லாம் அதுல ஃபில் ஆயிருக்கும். அதனால உங்களுக்கு எதை சேஞ்ச் பண்ணனும் நீங்க டைரக்டா போய் ஆதார் கார்டுல போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து கண்டினியூ கொடுங்க. நீங்க ஆதார் கார்டோட இமெயில் ஐடி லிங்க் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் காட்டும். லிங்க் பண்ணிருந்தா உங்களுக்கு காட்டாது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இதை அப்படியே விட்டுருங்க. நீங்க கண்டினியூ கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நீங்க அங்க அப்ளை பண்ணியாச்சுன்னு சொல்லி காட்டும். அதுல அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஒரு SMS வரும். அதுலயே உங்களோட பேன் நம்பர் வந்துடும். அந்த பேன் கார்டை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு இனிமேல் சொல்றேன். மறுபடியும் ஃபர்ஸ்ட் போன அதே வெப்சைட்டுக்குள்ள போயிடுங்க. மறுபடியும் இன்ஸ்டன்ட் இ பேன்ங்கிற இதுக்குள்ள போயிடுங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் ஆர் டவுன்லோட் இ பேன் சொல்லி இருக்கும். அதுக்குள்ள போயிடுங்க. நீங்க அதுக்குள்ள போனோட உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். அது கொடுத்துட்டீங்கன்னா உங்க நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதையும் என்டர் பண்ணிடுங்க. நீங்க அப்படியே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதுல வியூ இ பேன் சொல்லி ஒன்று இருக்கும். கீழேயே டவுன்லோட் இ பேன் சொல்லி ஒன்று இருக்கும். நீங்க அந்த இ பேனை இப்ப டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம்.